உறுப்பினர்களுக்கும் என்னுடைய மாணவர்களுடைய முன்னாள் மாணவர் நிறைய பேர் வந்திருக்கீங்க. அவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் பொதுமக்களுக்கும் இன்னும் நினைத்து வராதவர்களுக்கும் சேர்த்து என்னுடைய முதற்க நன்றியான அந்த வணக்கத்தை தெரிவித்துள்ளேன். ரொம்ப தண்ணிங்க போதும். நான் முதல்ல பண்ணிக்கிறது கணவதி பற்றி ஒரு அந்த நடவடை பக்கத்தில் ஆத்தங்கரையில் வர தினமும் 2 முறை வைகை காலையில் குளிச்சு போகிற வாய்ப்பு எனக்கு மட்டும் தான் கிடைக்கும். காலையில் ஒரு வேலை பிடிப்பேன், சாயந்தரம் ஒரு வேலை பிடிப்பேன். அதுக்கு அடுத்தது நான் ஒரு 3 மாதம் தான் அங்கே வேலை வந்தது. புதுசு அப்பாயின்மெண்ட் அப்போ தான் 25 வயசு எனக்கு. பெருமாள் ஸ்கூல் ஆரம்பிக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. புதுசாக பள்ளிக்கூடம் ஆரம்பிக்கணும்னு பயங்கரமாக பார்த்தேன். பயங்கரமான பள்ளிக்கூடமாக இருந்தது. பார்த்தா 4 கொட்டைக்காலில் ஒரு சேர் இதுதான் பள்ளிக்கூடம். 1வது 2வது 3வது இருந்து ஆரம்பிச்சு அப்புறம் பில்டிங் அங்கே வந்துச்சு. அதுக்கப்புறம் பழைய இடத்துல நான் போயிட்டேன். கிட்டத்தட்ட 10 ஆண்டுகள் அங்கே நிறைவு செய்தேன் மணார்பேட்டையிலிருந்து. அதுக்கு அடுத்தது தலைமை எதிராக பதவி உயர்வு 9/8/2000 வந்திருந்தேன். அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட 25 வருடங்கள் 7 மாதங்கள் இங்கே நான் தொடர்ந்து பணி செய்து மன திருப்தியாக நிறைவு செய்து கொண்டிருக்கிறேன். அதுக்காக நீங்கள் கொடுத்த ஒத்துழைப்பு தான். யாராவது ஒருத்தர் கம்ப்ளீட் பண்ண நான் ஓடிக்கு பயந்து ஓடிக்கிறேன். நான் வந்த ஆரம்பத்தில் நான் உள்ள ஊருக்குள்ள வரப்ப என்ன வரவேற்பு எனக்கு இருந்துச்சோ அதை விட 4 நாள் கூடி இன்றைக்கு மதியம் தாண்டி வடிவன் கூடாக அதையும் தாண்டி வந்திருக்கிறீர்கள். அதனால் உங்கள் அனைவருக்கும் என் நாள் உள்ளளவும் என்றளவும் வரும்போது கல்வி கோயிலுக்கு ஃபஸ்ட்டு முதல்ல அதே போல் இன்றைக்கு அதே தான். எனக்கு இங்கே என்னுடைய 10 நாள் ஆறு காலத்தில் கொடுத்தவங்களுக்கெல்லாம் மாணவர்களுக்கு பணி செய்ததற்கு நான் கடவுளுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களுக்கு நன்றி கொள்கிறேன். நான் இங்கே பதவி வைக்க முன்னாடி 12வது 10வது படித்தவங்க நிறையா இருந்தாங்க. கல்லூரியில் சேர்ந்து ஒரு 2 பேர் படிச்சிருந்தாங்க. தொழில்துறைக்கு படித்தவங்க அதிகமாக கிடையாது. ஆனால் என்னுடைய பெருமையெல்லாம் டாக்டர், நிறைய இன்ஜினியர், நிறைய டீச்சர்ஸ், நிறைய டிகிரி முடித்தவங்களாம் இருக்காங்க. என்னென்ன படித்தவர்கள். அதனால் என்னுடைய வாழ்க்கையை சாதனையாக இதைத்தான் நினைத்து கொள்கிறேன். அது பணம் காசு சம்பாதிக்கல, அது வேற. அதனால் 2 பேர் படித்து முன்னேறி இருக்காங்கன்னா அதுதான் என்னுடைய சாதனையாக நினைத்து கொண்டு உங்கள் எல்லாருக்கும் மீண்டும் என்னுடைய நெஞ்சார்ந்த மனமாற நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். மற்றபடி அவர் எல்லா திட்டங்களுமே நம்ம ஸ்கூலுக்காக செஞ்சுருக்காரு. அதாவது பொதுமக்கள் எல்லாம் நம்ம ஊர் மக்கள் சேர்ந்து பண்ணக்கூடியது எல்லாத்தையுமே அவர் தனியாக நின்று பார்த்துருக்காரு. அரசாங்கம் கொடுத்துருவா அதை சிந்தாமல் சிதறாமல் அப்படியே ஒரு மனு போடணும்னா பொதுமக்கள் சேர்ந்து செஞ்சால் அந்த லிஸ்ட்டுக்கு வரும். அந்த மாதிரி நமக்கு அவருக்கான அந்த ஒத்துழைப்பு நமக்கு இருந்தாலும் இல்லாட்டியும் எஸ்எல்சி மெம்பர்கள் ஒத்துழைப்பு கொடுப்பாங்க. அந்த இது மூலமாக ப்ராசஸ் பண்ணி நிறைய ஆரம்பிச்சு சார் பிள்ளைகளுக்கு கல்வி நல்லா கற்றுக் கொடுத்தாரு. உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால தான் ஏகப்பட்டனா லீவ் எடுத்து போகிறாங்க. இல்லைன்னா இன்னும் பிள்ளைகளுக்கு அறிவுத்திறனை நிறைய கொடுத்துருப்பாங்க. அப்படிலாம் நிறைய படித்தவங்க இருக்காங்க. சார்க்கு படித்த பிள்ளைங்க வெளியில் போய் சில பேருனாலும் நல்ல ஒரு நிலைமையில இருக்கிறாங்க. சரிங்களா? சார்க்கு படித்தவங்களே டாக்டர் ஒரு கை டாக்டராக இருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க திறமையை பொறுத்து குறிப்பிட்ட
கொடுக்க சொல்லு, நீங்க கொடுங்க. அப்படியே இங்கே காமி சங்கீதா, சங்கீதா இங்கே காமி சங்கீதா, சங்கீதா இங்கே இருப்பாங்க. அதெல்லாம் கலட்டக்கூடாது. ஏய் யாரா வச்சுருக்கீங்க? எல்லாம் போட்டோ எடுத்துக்கிட்டீங்களா? அந்த வீடியோவா? இந்த நான் போட்ட மாலை போட்டோ எடுத்துருக்கீங்களா இல்லையா? இந்த வீடியோ கொடுத்துருக்கோம். அப்படியே ஒவ்வொன்றா எடுத்துக்கிட்டு ஃபோட்டோ எடுத்து வீடியோ ஃபோட்டோ எடு. நானும் பண்ணி எடுத்துக்கிறேன். ஏய் இங்கே பாருங்க.
அப்படி எடு தெரிய மாட்டேன் மறந்துட்டு அதுக்கு வரணும் முன்னாடி நான் போகிறேன் தெரிய மாட்டேங்கல எவ்வளவு தூரம் படிக்க முடியுமோ அவ்வளவு தூரம் படி வைங்க. அதான் என்னோட Let's